Hi friends, welcome to Bhavani Ari Creatives. இன்றைக்கி நம்ம ஒரு அழகான ப்ளூ கலர் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெட்டட் டிசைனு, நெட்டில் வந்து வச்சு ஒர்க் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி சேம் டிசைன் 3 ப்ளவுசஸ் நமக்கு ஆர்டர் வந்திருக்கு. இதில் வந்து நான் என்னென்ன பீட்ஸ் கொடுத்துருக்கேன் அண்ட் இதோட ப்ரைஸு எல்லாமே வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி பேஜ் வந்து பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ், ஃபேஸ்புக் வந்து பவானி ஆரி கிரியேட்டிவ்ஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் போடுறேன். ஏன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் ஹேண்ட் எம்ப்ராய்டரி அந்த மாதிரிலாம் வந்து இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கேன். நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய வீடியோ யூடியூப்பில் போட முடியல, ஸோ அதனால் மாற்றி போடுவேன். நீங்கள் அதுலேயும் நீங்கள் போய் பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ப்ளவுஸோட டிசைனுக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸ்லேயே வந்து நாங்கள் ஃபினிஷ் பண்ணோம். ஒருத்தர் கழுத்து ஃப்ரண்ட்டு எடுத்துக்கிட்டோம், ஒருத்தர் வந்து கை எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரி உட்காந்து கடகடன் 3 டேஸில் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி கஸ்டமர் கொடுத்தது தான். இந்த டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து போட் நெக்கில் வந்து ஒரு மாதிரி வி ஷேப்பில் அந்த நெக் வந்து வரைஞ்சிட்டோம். வரைஞ்ச பிறகு வந்து நான் என்ன பண்ணேன்னா அந்த பேக் நெக்கு கட் பண்ணதுக்கு முன்னாடி நெட்டு வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜரி அவுட்லைனு, அதுக்கப்புறம் 4 நம்பர் பீடு, அதுக்கப்புறம் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து இதில் வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஆன்டிக் பீட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து அதுக்கு முன்னாடி 4 நம்பர் பீடு மட்டும்தான் கோல்டு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து டைமண்ட், அதாவது ஒரு மாதிரி ஹாஃப் கட் பண்ண மாதிரி இருக்கும் இல்லையா, ஸ்கொயர்லேயே அந்த மாதிரி வந்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் 4 நம்பர் பீட் வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் ஸ்டோன் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது வந்து கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி சுகர் பீட் அவுட்லைன் கொடுத்துருக்கோம். இந்த நெட்டு வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் கிளாத் நெட்டு கிடையாது, ஒரு மாதிரி ரஃப்பான கிளாத் நெட்டு. ஆனால் நல்லாயிருக்கும், இது வந்து வெயிட்டு தாங்கும் இந்த நெட்டு. நீங்கள் கொஞ்சம் ரஃப் கிளாத்தாக கேட்டு வாங்கி போட்டு பாருங்கள். ஏன்னா ரொம்ப சாஃப்ட் கிளாத்து போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட்டு தாங்காது, சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும் நெட்டு. இதே வந்து கொஞ்சம் ரஃப் மாதிரி கிடைக்கிற கிளாத் வந்து நீங்கள் நெட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காகவும் இருக்கும், அந்த அளவுக்கு ரொம்ப வந்து கிழியறதுக்கும் சான்ஸ் இருக்காது. ஸோ இது நீங்கள் இந்த நெட்டு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரவணா ஸ்டோர் எல்லா இடத்துலையுமே கிடைக்குது இந்த நெட்டு. 1 மீட்டர் 60 ரூபாவோ என்னமோ தான் சம்திங். சாஃப்ட் நெட்டு போடுறீங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு சில கஸ்டமருக்கு வந்து அக்கா ரொம்ப ஜலன்னு தெரிய வேணாம், அது மட்டும் இல்லாமல் வெயிட்டு தாங்கணும்க்கா, அதிகமான ஒர்க்கு போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2 லேயர் நெட்டாக நான் வந்து கொடுப்பேன். இப்போ ரீசெண்டாக எங்கள் சிஸ்டருக்கு ஒரு ப்ளவுஸ் பண்ணி கொடுத்தேன், ஒரு ப்ளூ கலர் ஃப்ரெஞ்ச் நாட் போட்ட மாதிரி போட் நெக்கில். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 3 லேயர் நெட்டு கொடுத்துருந்தேன். ஏன்னா அவள் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தான். அதனால் வந்து நான் என்ன பண்ணேன், 3 லேயர் நெட்டாக கொடுத்து போடுறதுனால அவளுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியவே இல்லை கை. ஸோ அந்த மாதிரி டெக்னிக் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில பேர் வந்து சிங்கிள் லேயர் வேணும், எனக்கு தெரியணும் டிரான்ஸ்பரண்ட்டாக கேட்பாங்க. அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி நெட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா கொஞ்சம் திக்காக உங்களுக்கு ஒர்க்கும் வந்து வெயிட்டு தாங்கும். ஏன்னா நம்ம போடுறது ஸ்டோன்ஸ் எல்லாமே கிளிப் ஸ்டோன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு வெயிட் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து அந்த சாஃப்ட் நெட்டில் போடும்போது அது என்ன ஆகுதுன்னா ஒரு மாதிரி தொங்கிடுது, இல்லைனா ஒரு ஹோல்ஸ் விழுந்துடுது. இதே இந்த திக்கு நெட்டில் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வர்றது கிடையாது. ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த நெட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து சாஃப்ட் நெட்டில் போடும்போது நான் சொன்னேன்ல 2 லேயர்ஸ் போடுவேன், இல்லைனா 1 லேயர் போடுவேன்னு சொல்லிட்டு. அது கூட நான் என்ன பண்ணுவேன்னா போடும்போது கூட ஜரி வந்து அவுட்லைன் கொடுத்துட்டு கொஞ்சம் துணியை வந்து விட்டுட்டு தான் கட் பண்ணுவேன். ரொம்ப நம்ம எண்டில் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஜரி த்ரெட் வந்து செயின் வந்து பிரிஞ்சு அப்படி நெட்டு வந்து வந்துடுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதுவும் வந்து நல்லா அப்படியே ஃபிக்ஸ் ஆகிடுது, உங்களுக்கு வந்து வரத்துக்கு சான்ஸே இல்லை. அப்படியே நல்லா இருக்குது, பக்காவாக சூப்பராக இருக்குது. இந்த டிசைனும் அப்படி தான் வந்திருந்தது. அண்டு நெக்ஸ்ட்டு இந்த நெட்டுக்கு மேலே வந்து நான் ஆன்டிக் பீடு அண்டு கோல்டு பீடு மாற்றி ஒரு லைன் வந்து ஆன்டிக் பீட், ஒரு லைன் வந்து கோல்டு பீடில் அப்படியே வந்து ரவுண்டு ஸ்டோனும் அண்ட் ட்ராப் ஷேப் ஸ்டோனும் வச்சு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹேண்டில் வந்து அதே மாதிரி நெட்டு கொடுத்துட்டு ஒரு மாதிரி நல்லா ஸ்கேலப் மாதிரி இப்படி வி மாதிரி கொண்டு வந்துட்டு அதுலேயும் வந்து நான் பேக் நெக்கில் என்ன கொடுத்துருந்தனோ அதே தான் வந்து ஹேண்டுக்கும் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே டிசைன் 3 ப்ளவுஸ் ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அதில் இது ஃபஸ்ட் ப்ளவுஸு, இன்னும் 2 ப்ளவுசஸ் இருக்குது. இந்த டிசைன் வந்துமே இது கூட வந்து என்னோடய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க தான். அவங்க வந்து கொடுத்துட்டு போகும்போது நான் வந்து இதை எடுத்து வச்சுருந்தேன், இந்த டிசைன்ஸ்லாம் நம்ம போடணும் அப்படின்றதுக்காக.
அப்போ அதுக்கப்புறமா நான் வந்து இதே மாதிரி சேம் கிளாத்தில் பீகாக் க்ரீனில் எடுத்து போட்டு அந்த கஸ்டமர் வந்து கொடுத்துருந்தேன். அண்ட் அதே மாதிரி இதுலேயே வந்து ஒரு பிங்க்கு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து ஒரு க்ரீனுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மொத்தம் 3 ப்ளவுஸ் இந்த கலரில் வந்து நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ அவ்வளோ அழகாக இருந்தது இந்த டிசைனு. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹேங்கிங்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து நான் வந்து கீழே தொங்க விட்டுருக்கேன். கிறிஸ்டல் பீட்ஸ் வந்து கோல்டு கலர் வந்து நான் ஒரு மாதிரி கோல்டும் எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி ராணி லைட் அந்த ரோஸ் கோல்டு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இதில் தான் வந்து நான் ஹேங்கிங்ஸ் வந்து நான் வாங்கி அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன புட்டாஸ் பேக் நெக்கில் எப்பயும் போல் அஸ்யூஷுவல் வந்து நான் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க வீடியோவில், நான் ஒரு பிங்க் கலர் ப்ளவுஸ் போட்டிருந்தேன்ல அதோட ப்ரைஸ் வந்து ரொம்ப காஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே சிஸ்டர், அது ப்ரைஸ் காஸ்ட்டுன்னு உங்களுக்கு வேணால் தெரியலாம், எனக்கு வந்து தெரியல. ஏன்னா இங்கெல்லாம் பொட்டிக் டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக வாங்குவாங்க. நான் வாங்குறது கம்மி தான் நினைக்கிறேன். சென்னையை பொறுத்த வரைக்கும் ரேட் அதிகம் தான். அந்த பிங்க் கலர் ப்ளவுஸு நான் கூட அதுக்கு வந்து ரேட்டு இது ஸ்டிச்சிங் எல்லாம் சேர்த்து 9000 என்னமோ சம்திங் சொல்லியிருந்தேன். பீட்ஸு உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் எவ்வளோ பீட்ஸ் ஆகும். நம்ம அந்த பீட்ஸ் வந்து நம்ம வாங்குகிறோம். நீங்கள் வந்து நான் வந்து டூப்ளிகேட் குவாலிட்டி வாங்க மாட்டேன். நல்லா 600 பேக்கெட்டு ப்ரிஸியோ தான் வாங்குவேன், இல்லைனா 280 பேக்கெட் ப்ரிஸியோ வாங்குவேன். இதுதான் வாங்கி நான் போடுவேன். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு குவாலிட்டி இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இந்த 9000 சொல்லலாம் தான் நான் நினைக்கிறேன் சிஸ்டர். உங்களுக்கு அது அதிகமாக இருந்ததுன்னா ஓகே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதே மாதிரி இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த டிசைனுக்கு வந்து நான் வித் ஸ்டிச்சிங்கோடவே சேர்த்து 5,500 வாங்கியிருந்தேன். 5,500 ஓகேவா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நெட்டில் நம்ம போடுறோம், நெட்டு வந்து பொறுமையாக தான் போட முடியும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்து தள்ளிட்டுலாம் போக முடியாது. சப்போஸ் வந்து கிழிஞ்சிருமோ அப்படிலாம் நம்ம பயப்படுவோம் காட்டில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணும் போது. ஏன்னா ஃப்ரேமில் போட முடியாது, நெட்டு காட்டில் தான் போட முடியும். அப்போ காட்டுன்னும் போது நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரேம்னாலும் சாஞ்சிக்கிட்டு நம்ம காலை நீட்டிக்கிட்டு ஃப்ரீயாக உட்காந்து போடலாம். காட்டுன்னும் போது நம்ம ஃப்ரீயாகவே உட்காந்து போட முடியாது, நம்ம தான் அதுக்கு வளைஞ்சி கொடுக்கணும், அது நமக்கு வளைஞ்சி கொடுக்காது காட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ கையெல்லாம் வந்து நீங்கள் இப்படி ஹைட்டாக வச்சு தான் நீங்கள் வந்து குத்தி எடுப்பீங்க. அப்போ உங்களுக்கு ஷோல்டர் பெயின் வரும், பேக் பெயின் வரும், இதெல்லாம் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து நெட்வொர்க் வந்து காட்டில் போடுறது பெஸ்ட்டு. இல்லைனா இப்போ ஸ்கொயர் ஸ்டாண்டு வந்ததுனால இப்போ அதில் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது போடுறதுக்கு. நான் இன்னும் அந்த ஸ்கொயர் ஸ்டாண்டு வாங்கலை, ஏன்னா வந்து என்கிட்ட ஆல்ரெடி அது மாதிரி நான் பாரிஸில் வராது முன்னாடியே ஒரு குட்டி கட்டில் மாதிரி செஞ்சேன். அது வந்து கொஞ்சம் தப்பாக செஞ்சுட்டாங்க இரும்பில், அதுவே இருக்குது. நான் அதையும் கொஞ்சம் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கணுன்னு பார்த்துட்ருக்கேன், பண்ணணும். மேக்ஸிமம் காட்டிலே போட்டுருவேன். பெரிய பெரிய ஆர்டர்ஸ்லாம் வந்தால் காட்டில் போடுவேன், ரொம்ப சின்னதாக வந்ததுன்னா ஃப்ரேமில் போட்டுருவேன். இப்போ நெட்டு டிசைன்லாம் வந்து நான் காட்டில் தான் போடுவேன். ஸோ நீங்களும் வந்து போடும்போது காட்டில் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஸ்கொயர் ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆரி ஸ்டாண்டில் போடும்போது கட்டாயமாக வந்து ஃப்ரேம் வச்சு இழுக்கும்போது நெட்டு கிழியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ திருப்பி இதில் வந்து பதிவு பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த டிசைனுக்கு வந்து நான் வாங்கின அந்த 5,500 ஓகேவா அப்படிங்கிறத நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை அதிகம்னாலும் சொல்லுங்கள். இப்போ நம்ம ஸ்டோனு கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸ் எல்லாம் கணக்கு போட்டுக்கோங்க. கிறிஸ்டல் ஹேங்கிங்ஸ் தைக்கவே நமக்கு வந்து ஒரு 2 hours ஆகுது. அப்புறம் அதுக்கு ஒரு லைன் வந்து நம்ம 45 rupeesன்னு வாங்குகிறோமா, நமக்கு என்ன ஆகும், 3 லைன்ஸாவது ஆகுது, ஒரு கைக்கு 1.5 ஆகுது. ஸோ 3 லைன்ஸாவது நமக்கு வந்து இந்த ப்ளவுஸுக்கு 2 கைக்கு வந்து நம்ம கரெக்டாக ஆகுது, சரிங்களா? ஸோ அதனால் நான் இந்த பட்ஜெட் வாங்கினது கரெக்டு தான் நினைக்கிறேன். இதில் யார் யார் கரெக்டுன்றதை கரெக்டுன்னு மென்ஷன் பண்ணுங்கள், இல்லை தப்புனாலும் எனக்கு சொல்லுங்கள், நான் அடுத்த ஒரு வீடியோவில் திருத்திக்க பார்க்குறேன். அண்ட் அதே மாதிரி நான் போடும்போது பார்க்குறேன், இன்னொரு வாட்டி பார்க்கும்போது டைம் தெரியும்ல நமக்கு, அந்த டைம் வச்சு கணக்கு பண்ணி நான் வந்து சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். இதே டிசைனு இன்னும் 2 இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு US ஆர்டர் ஒன்று இருந்தது, அது வந்து முடிச்சு கொடுத்துட்டோம். ஒரு 5 months ஆகுது. அந்த வீடியோ எடிட் பண்ணி போடணும், டைம் இல்லை. லைன் பையாக லைனாக வர்றதுனால டைம் இல்லை. ஒரு 10 ப்ளவுஸ் கிட்ட வந்தது ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு யூஎஸ்லேருந்து. அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்களே ப்ளவுஸ் எடுத்து நீங்களே ஒர்க் பண்ணி எனக்கு கொரியர் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு நான் 10 ப்ளவுஸஸ் எடுத்து ஒர்க்கு முடித்து கொரியரும் நான் பண்ணிட்டேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45,000 கிட்ட ஸ்டிச்சிங்கோடு சேர்த்து வந்ததுன்னு நினைக்கிறேன். அது பண்ணி ஒரு 5-6 months ஆகுது. கூடிய சீக்கிரத்தில் உங்களோட அந்த வீடியோஸ் எல்லாமே எடிட் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய்.